அனைவருக்கும் வணக்கம்ங்க. என் பேர் பன்னீர் செல்வகுமாருங்க. நாங்கள் பல்லடத்தில் இருக்கிறோம். இது பல்லடம் உடுமலை சாலைங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு சில தினங்களில் இந்த பகுதியில் வர்றாருன்னு சொல்லிட்டு அவசர கோலத்தில் ரோட்டை மேக்கப் பண்ணுற வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த ரோடு மூணார் உட்பட்ட பல சுற்றுலாத்தலங்களை இணைக்கும் ரோடாக இருக்குது. இது ஜிடி நாயுடு அவர்களால் போடப்பட்ட ஒரு பிரதான ரோடு. முதல்ல பஸ் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் பழனி டு பல்லடம் சாலை மார்க்கமாக இது நேர்கோட்டில் இருக்கும். பெரிய வளைவுகள் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க சாலைங்க இது. இது அதிகமான கோழிப்பண்ணை நிறுவனங்களும் விவசாய பொதுமக்களும் அதிகமாக பயன்படுத்துகிற இந்த சாலையில் இப்போ முதலமைச்சர் வராருங்கிற ஒரே காரணத்துக்காக அவசர காலத்தில் பல்லடத்துலேருந்து உடுமலை வரைக்கும் பேட்ச் ஒர்க் செய்கிறாங்க. வேகத்தடைகளை எல்லாத்தையுமே அகற்ற போகிறாங்க. இது பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி நிறைய ரோடுகள் குண்டு மூலியமாக இருக்கிறத 4 வருஷத்துக்கு முன்னாடியே 4 வருஷமாக இது கோரிக்கைகள் இருந்துகிட்ருக்குது. அப்போ எதுவுமே சரிப்படுத்தலை. இப்போ பல்லடத்தில் பொள்ளாச்சி சாலை உடுமலை சாலை பிரிவில் அந்த போர்டும் கூட இல்லை. பொள்ளாச்சி சாலை உடுமலை ரோடுன்னு ஒரு சாலை கைகாட்டியும் கூட கிடையாது. அந்த வேகத்தடைக்கு பக்கத்தில் இருந்து இப்போது முழுவதுமாக சாலையை பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவசர கதியில் பண்ணுறாங்க. இது முதலமைச்சர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் இதே தேதியில் பார்த்திங்கன்னா இப்போ பேட்ச் ஒர்க் போட்டது எல்லாமே போயிடும். அந்த அளவுக்கு தான் அது தரமாக இருக்குது. தரம் இல்லை இதில் சொல்லப்போனால், உண்மையாக சொல்லப்போனால். இப்போது அரசு அதிகாரிகள் நினச்சா ஒரே நாளில் இந்த சாலையை பேட்ச் ஒர்க் செய்ய முடியும் அப்படிங்கிறத இவங்களே காமிக்கிறாங்க. ஆனால் 4 வருஷமாக இது கோரிக்கை இருந்தும் கூட செய்யலை. இது வரைக்கும் செய்யலை. முதலமைச்சர் வராங்கிற ஒரே காரணத்துக்காக அவசர கைதில் இதை செய்கிறாங்க. இப்போ ரோடு போடுறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. நல்லபடியாக போடுங்கன்னு தான் சொல்கிறோம். 4 வருஷமாக இது கோரிக்கை இருக்குது. போட சொல்லி கேட்குறோம். நிறைய தொழில் நிறுவனங்கள் விவசாய பெருமக்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பொதுமக்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. நிறைய ஆக்சிடெண்ட்டுகளும் ஆகிருக்குது. சாலை நடுவில் சின்ன சின்ன குழிகள் எல்லாம் ஏற்பட்டு நிறைய தடவை இது கோரிக்கை வச்சாச்சு. இதை உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் முழுமையாக சாலை அமைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அதன் மூலமாக கேட்டுக்கிறோங்க. சாலைகளில் மின்கம்பங்கள் சாஞ்சு எல்லாம் களிமண் காடுன்னு சொல்லுவாங்க. நிறைய மின்கம்பங்கள் சாஞ்ச வகையில் இருந்தது. அது எல்லாமே இம்மிடியேட்டாக உடனடியாக மின்சாரத்துறை அதிகாரிகள் ரெடி பண்ணுறாங்க. சாலை தடுப்புகளில் வர்ணம் பூசுகிறாங்க. இது முதலமைச்சர்கிட்ட இந்த பகுதி நல்லா இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் இந்த பகுதி உண்மையிலேயே நல்லா இல்லை. சாலை அமைக்கலை. மின் கம்பங்கள் எல்லாமே சாஞ்சிருக்குது. இது வெளிப்பூச்சுக்காக ஒரு மேல் பூச்சு மேக்கப் செய்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்குறாங்க.